ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சீஸ் ஆல்மண்ட் சிக்கன் ருலாட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கனோட செஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக எடுக்காமல் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கலாம். ஸ்லிட் பண்ண சிக்கனை ஒரு கட்டிங் போர்டில் பிளாஸ்டிக் ஷீட் வச்சு அதுக்கு மேலே வச்சு ஒரு கிச்சன் ஹேமர் இல்லாட்டினா சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். அதிகமாக டேப் பண்ணால் ஃப்ளஷ் வெளியே வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேப் பண்ணுங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர் பவுடர் இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கனை திருப்ப போட்டு அதே மாதிரி இதே மசாலாஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கனை திரும்பவும் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச சிக்கனை வெளியே எடுத்து சீஸ் கிரேட் பண்ணி அதில் கட் பண்ண ஆல்மண்ட் சேர்த்து கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோலை கோட் பண்ணுறதுக்கு ஒரு முட்டையில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு தடவையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ண ரோலை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சாஸ் அப்ளை பண்ணோம், அதையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கட் பண்ண கார்லிக், மைதா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச இந்த சாஸில் சீஸ் போட்டு இறக்கிக்கலாம். நம்மளோட ரோலும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கட்டிங் போர்டில் வச்சு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ஸ்லைசஸை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ண சாஸை மேலே அப்ளை பண்ணி கொஞ்சமாக ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நம்மளோட சிக்கன் ருலாடை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.